பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் தொடர்ந்து 3 கேள்விகள் என்கிற தலைப்பிலே முதல் கேள்வி ஏன் அழுகிறாய் என்பதை பார்த்துவிட்டு இப்பொழுது ஏன் சாப்பிடாதிருக்கிறாய் என்கிற தலைப்பிலே நம்மை பார்த்து கொண்டு வருகிறோம். நேற்றைய தினத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கப்பல் யாத்திரையில் 276 பேர் உயிருக்கு பயந்து தங்கள் சூழ்நிலை தங்களுக்கு எதிராக இருந்தபடினாலே தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போனபடினாலே 14 நாளாக சாப்பிடாமல் இருந்ததை பார்த்தோம் நேற்று. இன்றைக்கு இன்னொருத்தங்க சாப்பிடாமல் இருக்காங்க. நான் ஏற்கனவே முதல் நாளில் சொன்னேன் என்ன அப்படின்னா, உபவாசிக்கிறதல்ல, தங்களுக்கு ஏற்பட்ட ஒரு நெருக்கடி நிமித்தம் சாப்பிட மனமில்லாமல் இருந்தவர்கள். சரியா? இப்போ வாசிக்கிறேன் பாருங்கள், நமக்கு நன்கு தெரியும். தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா நான் வாசிக்கிறேன். தானியேல் 6வது அதிகாரம் 18வது வசனம். தானியேல் 6:18. பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் ரா முழுவதும் போஜனம் பண்ணாமல், எப்படி ரா முழுவதும் போஜனம் பண்ணாமலும் கீதவாத்தியம் முதலானவைகளை தனக்கு முன்பாக வர ஒட்டாமலும் இருந்தான். அவனுக்கு நித்திரையும் வராமற் போயிற்று. ராஜா சாப்பிடலை. நல்லா கவனிக்கணும், ராஜா சாப்பிடலை. எப்பொழுதும் கொஞ்சம் கீத வாத்தியங்களை கேட்பாங்கன்னா ராஜா இல்லையா, கீத வாத்தியங்களை கேட்பார். அதையும் கேட்கல. அவருக்கு தூக்கமும் வரல. ஏன் இப்போ ஏன் ராஜா சாப்பிடல? நம்ம எல்லாருக்கும் நன்கு தெரிந்த விஷயம். கொஞ்சம் உள்ளே போய் பார்ப்போம். என்னாச்சு? ராஜாவுக்கு தானியேலை உண்மையில் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கொஞ்சம் முன்னால் படிச்சிங்கன்னா அந்த 6:1 போட்டிருக்கோம். ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும் அவர்களில் கொஞ்சம் முக்கியமான ஆட்களாக ஒரு 3 பேர், அதாவது 120 3ஆக பிரித்து 40க்கு ஒரு தலைவர். அந்த 40க்கு ஒரு தலைவர் தான் பிரதானிகள்னு போட்டிருக்கு. அது யாருன்னா அதில் ஒரு ஆள் தானியேலை வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ராஜா பிளான் பண்ணியிருப்பார். தானியேலுக்கு விரோதமாய் சதி தீட்டம் தீட்டிடுவாங்க. தீட்டி தானியேலை சிங்கக்கபியில் போடுறதுக்கு பிளான் பண்ணியாச்சு. நல்லா கவனிக்கணும். அதாவது அந்த மக்களுடைய மனநிலையை பாருங்கள். ஏன்னா அதுதான் அவருக்கு அவ்வளோ பெரிய வேதனை. 2 வேதனை அவருக்கு. ஒன்று, மிகவும் நல்லவனாகிய தானியேலுக்கு இப்படி ஏற்பட்டு விட்டதே என்கிற ஒரு வேதனை. இன்னொன்று, நாம் எந்த அளவுக்கு ஏமாற்றப்பட்டிருக்கோங்கிற ஒரு வேதனை. நல்லா கவனிங்க. ஏன்னா ராஜாட்ட போய் சொல்கிறாங்க, ராஜாவே நீர் வாழ்க, 30 நாள் வரைக்கும் உங்களை தவிர வேறு யாரும் கும்பிடக்கூடாது, நீங்கள் தான் கடவுள் அப்படின்னோடனே ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம மேலே எவ்வளவு பாசமாக அன்பாக ராஜ விசுவாசமாக இருக்காங்க, நம்மளை கடவுளுக்கு நிகராக வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லி ராஜா நினச்சிட்டார். ஆனால் உள்ளுக்குள்ளே எவ்வளோ பெரிய என்ன சொல்கிறது வளை இருக்குங்கிறது அவருக்கு என்ன செய்யாது தெரியாது. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ராஜாட்ட சொல்லுவாங்க, ராஜாவே சட்டத்தில் மாற்ற முடியாது. அந்த வசனத்தை படிக்கிறேன் பாருங்கள். அந்த வசனம் ரொம்ப அழகாக இருக்குது. எடுத்துமா போட்டிருக்கு. அவங்க சொல்கிற வார்த்தையை பாருங்கள். 16 போட்டிருக்கோம். 15. அப்பொழுது அந்த மனுஷர் ராஜாவினிடத்தில் கூட்டமாய் வந்து, ராஜா கட்டளையிட்ட எந்த தாக்கீதும் கட்டளையும் மாற்றப்படக்கூடாது என்பது மேதியருக்கும் பெர்சியருக்கும் பிரமாணமாக இருக்கிறது என்று அறிவீராக. முதல்ல சொன்னாங்க, ராஜாவே நீங்கள் தான் கடவுள் அப்படின்னு சொல்கிறான். இப்பொழுது அறிவீராக, பிரமாணத்தில் மாற்ற முடியாது, மேதியருக்கும் பெர்சியருக்கும் இது மாறாத பிரமாணம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாக்கிட்டே பேசுகிறேன். ராஜாவில் ஒன்றும் பேச முடியல. அப்போ ராஜா எவ்வளோ தூரம் ஏமாந்துருக்கார் பார்த்தீங்களா? 2 விஷயம். சில நேரங்களில் நம்மளால் தாங்க முடியாது தெரியுமா? நம்மகிட்ட ரொம்ப நல்லா பேசுவாங்க. இப்போ நீங்கள் திருநெல்வேலி பாஷைக்கு போனீங்கன்னா எப்போ ஐயா இது செஞ்சுத்தாயா, எங்கள் ஊர் பக்கம் சொல்கிறேன். இப்போ நான் இருக்கிற ஊரில் சொல்லுவாங்க தங்கம் பொண்ணு சாமி அப்படிம்பாங்க. கடைசியில் நம்ம அப்படியே கவுத்துருவாங்க. இப்போ அதே மாதிரி தான், ராஜாவே நீர் வாழ்க, நீர் தான் கடவுள்னு சொன்ன ஆட்கள் இப்போ சொல்லுது இது மாறாது. அந்த 2க்குள்ள வித்தியாசம் பாருங்கள். இது மாறாது, இதை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி ராஜாக்கிட்ட எதிர்த்து பேசுகிறாங்க. இப்போ ராஜா நொந்துட்டார். சரியா? அடுத்தது தானியேல். ஒரு நல்ல மனுஷன் நம்மளால் சிக்கிக்கிட்டானே. ஒரு நல்ல மனுஷன் சிக்கிறதுக்கு நம்ம காரணமாயிட்டோமேன்னு சொல்லி ராஜாவுக்கு சாப்பிட்றதுக்கு மனசு இல்லை.
சங்கீதம் கேட்குறதுக்கு விருப்பம் இல்லை, தூக்கமும் வரல. நான் சொன்ன தலைப்பில் இதுலேயும் ஒரு வார்த்தை, ஒரு ராஜா தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டுன்னு போட்டிருக்கோம். சஞ்சலம். ஏன்னா நமக்கு அடுத்த கேள்வி, ஏன் சஞ்சலப்படுகிறாய், அது அப்போ பார்ப்போம். அப்போ பாருங்கள், அப்போ ஏன் இவர் சாப்பிடாமல் இருந்தார் அப்படின்னா, நம்ம இப்படி ஏமாந்துட்டோமே, நம்மளை நம்பி ஏமாற்றிட்டாங்களே, நம்ம கூடவே இருந்துட்டு நம்ம முதுகில் குத்திட்டாங்களே, நம்மளை இப்படி ஏமாற வச்சுட்டாங்களே அப்படிங்கிற அந்த வேதனை ஒன்று. ரெண்டாவது, ஒரு நல்ல மனுஷனை நம்மளை வச்சு சிக்க வச்சுட்டாங்களே, இல்லைன்னா ஒரு நல்ல மனுஷன் சிக்கிறதுக்கு நம்ம காரணமாயிட்டோமே அப்படிங்கிற ஒரு நினைவுனால ராஜா என்ன செய்யலை, சாப்பிடல. ஒருவேளை உங்களை கூட யாராவது ஏமாற்றிருக்கலாம், உங்களை இப்படி சிக்க வச்சுருக்கலாம், இக்கட்டில் கொண்டு விட்டுருக்கலாம், உங்களை சொல்லுவாங்க நம்பி நம்மளை கழுத்தெடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அப்படி உங்களை நம்பி ஏமாற்றிருக்கலாம். ஏன்னா அதாவது உங்கள்கிட்ட நல்லவங்க மாதிரி நடித்து உங்களை ஏமாற்றிருக்கலாம். சரியா? சில பேர் உங்களை அப்படியே புகழ்வாங்க, நீங்கள் நினைப்பீங்க ஓ நம்மளை மேலே ரொம்ப அன்பாக இருக்காங்கன்னு சொல்லி உங்களை புகழ்கிறதே உங்களை கீழே தூக்கி போடுறதுக்கு தான். அப்படி சில பேர் மாய்மாலமான எண்ணங்களோடு, வலைகளோடு, வஞ்சகங்களோடு, குழிகளோடு, ஏன்னா பைபிளில் போட்டிருக்கு தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான். இதுதான் நடந்துச்சு. இவங்க குழி வெட்டினாங்க, அந்த குழியில் போய் இவங்க தான் விழுந்தாங்க. அடுத்தது யார் செத்து போயிடுவா, யாரெல்லாம் தானியேல் மேலே குற்றஞ்சாட்டினாங்களோ அவங்கெல்லாம் கெபியில் விழுந்து, கெபியில் விழுறதுக்கு முன்னாலே சிங்கம் பாஞ்சு அவங்கள அடித்து கொண்டுறோம். ஆனால் தானியேலை கர்த்தர் தப்புவித்தார். ராஜாவுக்கு பெரிய சந்தோஷம். நீங்கள் தொடர்ந்து படிங்க. அப்போ ஏன் அவர் சாப்பிடல, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரி ஒரு மனுஷனால் ஏமாற்றப்பட்டுட்டோமே, இப்படி நம்மளை பிளான் பண்ணி நம்மளை கவுத்துட்டாங்களே அப்படிங்கிற அந்த வேதனை. ஒரு நல்ல மனுஷன் பிரச்சனைக்குள்ளாகிறதுக்கு நம்ம காரணமாயிட்டோங்கிற வேதனை. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் அது நடக்கலாம். ஆனால் சொல்கிறேன், கர்த்தர் அதை மாற்றுவார். நாளைய தினத்தில் யார் சாப்பிடாமல் இருந்தாங்க, ஏன் சாப்பிடாமல் இருந்தாங்கன்னு பார்க்கலாம். சரியா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.